ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடிவி லேர்னிங். நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவர் பிஐ. நிறைய பேருக்கு பவர் பிஐ படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. நீங்களும் பவர் பிஐ படிக்கணும், அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, பவர் பிஐ ட்ரைனிங் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ பவர் பிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பவர் பிஐ இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் செட் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல், ஆப்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இன்டு இன்ட்ராக்டிவ் இன்சைட்ஸ். அப்படின்னா இந்த ஒரு டூலுக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் மூலயமா டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி க்ரியேட் பண்ணுற டேஷ்போர்ட் ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. இப்போ சொன்னதை ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் பவர் பிஐ டெஸ்க்டாப். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன், அப்புறமா இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். காம்ப்ரிஹென்சிவ் செட் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நிறைய பார்க்கணுன்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி உங்கள் சோர்ஸ் டேட்டாவை கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அதில் உங்கள் டேட்டாவை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். இது போல் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பவர் பிஐ பற்றி லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டெஃபினேஷனுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பவர் பிஐ ப்ராசஸ் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு சொன்னது போல் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் சூஸ் பண்ணி டேட்டாவை கனெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாவில் விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா சார்ட், ஸ்லைசர், எக்ஸலில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இதுலேயும் க்ரியேட் பண்ணணும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் டேஷ்போர்ட் காமிச்சல அது போல் தான். அப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணணும். அப்படி ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணதை நீங்கள் ப்ரௌசர் மூலியமாகவோ இல்லை மொபைலில் உள்ள ஆப்ஸ் மூலியமாகவோ பார்க்கலாம். இதுதான் பவர் பிஐயோட பேசிக் ப்ராசஸ் ஃப்ளோ. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோவை சர்வீஸ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டும் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் வரும். பப்ளிஷ் ஆன்லைன், இது வந்து ஆன்லைன் சாஸ் அல்லது பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் சாஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஃபைனலாக வியூ பண்ணுறது மொபைல் பவர் பிஐ ஆப்ஸ் சர்வீஸில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பவர் பிஐ ப்ராசஸ் ஃப்ளோ அண்ட் சர்வீசஸ் இது 2 பற்றியும் ஒரு ஐடியா இருக்கும். இந்த 3 சர்வீஸையும் தான் பவர் பிஐ கோர் காம்போனன்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை கேட்பாங்க. இன்கேஸ் இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இப்போ பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு இனிஷியல் ஸ்க்ரீனாக வரும். இந்த டூல் யூஸ் பண்ணோன்னா இதில் உள்ள மேஜர் ஏரியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேனே இது பேர் தான் ரிப்பன். இட் டிஸ்பிளே காமன் டாஸ்க் that are associated with reports and visualization. அப்படின்னா நம்ம செய்ய போகிற ரிப்போர்ட் இல்லை டேஷ்போர்டுக்கு தேவையான மேஜர் திங்ஸ் இந்த ரிப்பனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒரு டேஷ்போர்ட் செய்கிறோன்னு வச்சிங்களேன், அதுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே இந்த ரிப்பனில் தான் இருக்கும். ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூ, ஸோ இது எல்லாமே ரிப்பன் தான் சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுவோம். நான் க்ரியேட் பண்ண சாம்பிள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். அதில் நம்ம பார்த்தா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் ஃபீல்டு பெயின் ஆர் டேட்டா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண டேட்டா எல்லாமே இந்த டேட்டா ஃபீல்டு அதில் தான் காமிக்கும். இதில் மேஜராக காமிக்கிற இது 2 தான் உங்களோட டேபிள் நேம். நீங்கள் லோட் பண்ண 2 டேட்டாவோட நேம். இங்கே நான் வந்து 2 டேட்டா லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அட்டெண்டன்ஸுங்கிற டேட்டா,
இன்னொன்று வந்து டேட் டேபிள் அப்படிங்கிற டேட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உள்ள எனக்கு அந்த டேட்டாக்குள்ளே என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த காலம்ஸ் ஹெடர் நேம்லாம் இதில் காமிக்கும். ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டும் டேபிள் நேம், அதுக்கு கீழே உள்ள சப்செட் எல்லாமே வந்து காலம் நேம். அடுத்து பார்க்க போகிறது விஷுவலைசேஷன் பெயின். இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் விஷுவலைசேஷன் பெயின். இது மூலியமாக தான் இங்கே இருக்க எல்லா சார்ட்ஸும் க்ரியேட் பண்ணேன். சார்ட்ஸ் மட்டும் இல்லை, லெஃப்டில் இருக்க ஸ்லைசர் எல்லாமே அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு எம்டி டேப் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். ஒரு blank பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஒரு blank சார்ட் வந்துருச்சு. இதில் எனக்கு தேவையான ஃபீல்ட்ஸை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இங்கே இருக்க ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில். இதில் நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஈச் டே வைஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அதை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஃப்ரம் மே 2023லேருந்து ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜான்வரி 2024 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இப்படி தான் உங்களுக்கு தேவையான விஷுவலைசேஷனை கிளிக் பண்ணி அதுக்கு நெசசரியாக உள்ள டேட்டாவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவல்ஸ் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலியமாக இந்த சார்ட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேட்டா லேபிள்ஸ் வேணும்னா டேட்டா லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணோன்னா மேலே டேட்டா லேபிள்ஸ் வந்துருச்சு. ஸோ அது போல் கஸ்டமைசேஷன் இது மூலியமாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் சைடில் இருக்க 3 வியூ. இந்த 3 வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிப்போர்ட் வியூ. இந்த வியூ ரிப்போர்ட் வியூ ஆர் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் தான் உங்களோட என்டையர் விசுவலைசேஷனும் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ இதுதான். இந்த ஸ்க்ரோல் பார் நான் டவுன் பண்ணுறேன்ல, இன்கேஸ் எனக்கு இன்னொரு சார்ட் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இந்த ஹைட் அண்ட் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுதான் கேன்வாஸ் செட்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ் போகணும். அதில் கேன்வாஸ் செட்டிங் கிளிக் பண்ணணும். இதில் உங்கள் ஹைட் அண்ட் விட்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் 1200 செட் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்திருக்கும். ஸோ நான் இன்னொரு சார்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் உங்களோட பேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேபிள் வியூ. அதே லெஃப்ட்டில் செகண்ட் ஐக்கான், அதுதான் டேபிள் வியூ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள், நீங்கள் லோட் பண்ண டேபிள் இங்கே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேட்டா லோட் பண்ணியிருக்கேன்னா, ஒன்று வந்து அட்டண்டன்ஸ் டேட்டா, அதுதான் இங்கே பார்க்குறீங்க. அதில் உள்ள ஸ்டாஃப் நேம், டேட்டு, அவங்களோட ஒர்க் ஹவர்ஸ். அதுபோல் இப்போ நான் டேட் டேபிள் கிளிக் பண்ணால் டேட் டேபிள், அதில் இருக்க டேட், இயர், மந்த், அந்த டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த டேபிள் வியூ ஆப்ஷன். இதில் இன்னும் நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்கமிங் செஷனில். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மாடல் வியூ. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லோட் பண்ண டேபிள் இங்கே பாக்ஸாக காமிக்கும். டேபிள் நேம் உங்களுக்கு டாப்பில் இருக்கும், கீழே இருக்கிறது காலம் நேம்ஸ். டிஃபால்ட்டாக இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் பாருங்கள், இதில் டேட்டுங்கிற காலம் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அதுதான் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே டிசைட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் டேட்டா லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவில் காமனாக உள்ள காலம் நேம்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடும். ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் தேவை அப்படின்னா, உங்கள் டேட்டாவை சில நேரத்தில் உங்கள் டேட்டா 2 இடத்துலையுமே இருக்கும். உங்களுக்கு இங்கேருந்தும் டேட்டா தேவைப்படும், அதுபோல் இன்னொரு டேபிள்லேருந்தும் டேட்டா தேவைப்படும். ஸோ அந்த டைமில் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அப்படி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஏரோ மார்க்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த எடிட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் டேட்டு. இதுதான் நான் சொன்னது. இது ரெண்டுக்கும் உள்ள காமனான காலம் இந்த டேட் காலம் தான், அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம அப்ளை பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கார்டினாலிட்டி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ இதில் அப்ளை ஆகிருக்கிறது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா இந்த மேலே இருக்க அட்டண்டன்ஸ் டேபிளில் எனக்கு
நிறைய டேட்ஸ் டூப்ளிகேட் டேட்ஸ் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் டேட்ஸ் இருந்தால் அது மெனி. கீழே இருக்க டேட் டேபிளில் என்கிட்ட வெறும் யூனிக் டேட் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து 1. ஸோ அதுதான் சொல்லுது மெனி டு 1 ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி இங்கே அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம பழையபடி ரிப்போர்ட் வியூக்கு வந்துடலாம். இதில் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பேஜ் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிமிலர் டு எக்ஸல். இங்கேயும் நீங்கள் வந்து பேஜை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை ரீநேம் பண்ணிக்கலாம், அப்புறம் டூப்ளிகேட் டேப் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஹைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரைட் சைடில் உங்களுக்கு பெயின் எனேபிள் ஆகணும் டிசேபிள் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஃபில்டர்ங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ புக் மார்க் எனேபிள் பண்ணுறேன், புக் மார்க் வருது. செலெக்ஷன் கிளிக் பண்ணால் செலெக்ஷன் வரும். ஸோ இது போல் எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் வந்துடும். அது ரைட் சைடு வர வர உங்களுக்கு அந்த டேஷ்போர்டோட வியூ வந்து சின்னதாக போயிட்டுருக்கும். அதை ஹைட் பண்ணணும், என்டையராக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் இந்த டபுள் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிடும். எப்போ வேணுமோ நீங்கள் அதை திரும்ப கிளிக் பண்ணி ரீஎனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்னென்னா மொபைல் லேஅவுட். இந்த வியூ ஆப்ஷனில் மொபைல் லேஅவுட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் லேஅவுட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். மொபைல் லேஅவுட் பை டிஃபால்ட்டாக எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை சார்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணது இருக்குது. எனக்கு தேவையானதை நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னாக்கா அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நான் அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் இது மொபைல் லேஅவுட் அப்படிங்கிறதால மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை தான் உங்களோட மொபைலில் பார்க்க முடியும். நீங்கள் க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் ஸ்டாண்டர்ட் வியூ வந்து ஒன்லி ப்ரௌசரில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே க்ரியேட் பண்ணுற வியூ தான் மொபைலில் பார்க்க முடியும். இந்த மொபைல் லேஅவுட்லேருந்து வெளில வரதுக்கு திரும்ப அதே மொபைல் லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக மாறிடும். அடுத்து வர வீடியோவில் இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று, எப்படி டேட்டாவை பவர் பிஐயில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அது இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை வச்சு எப்படி ஒரு ரிப்போர்ட் இல்லை டேஷ்போர்ட் அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். அதை அப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேஷ்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். டேஷ்போர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஹோம் டேப்பை கிளிக் பண்ணுறேன். அதில் தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் பப்ளிஷ் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது போல் இது ஒன்றும் இல்லை, இதுதான் க்ளவுட் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் உங்களோட என்டையர் டேஷ்போர்டும் சேவ் பண்ணியிருக்கும். இப்போ எப்படி நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறீங்களோ, அதாவது லோக்கல் பாத்தில் சேவ் பண்ணுறீங்களோ, அது போல் இது வந்து க்ளவுட் ஆன்லைனில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், உங்கள் டேஷ்போர்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இது. ஸோ நான் அந்த ஒர்க் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறதால ரீப்ளேஸ்னு கேட்குது, ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அது பப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுது. இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது தான் அந்த லிங்க்கு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா இது டைரெக்டாக ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் பார்க்கும்போது ப்ரௌசரில் இருக்கும். இந்த சேம் வியூ நம்ம என்ன க்ரியேட் பண்ணோமோ அதே வியூ தான் இங்கே இருக்கும். பேஜ் நேம் மட்டும் லெஃப்ட் சைடில் வந்திருக்கு, சம்மரி பேஜ் 1, அது அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் மாறும். உள்ளே இருக்க ஸ்லைசஸ் அண்ட் சார்ட்ஸ். ஸோ இதை தான் வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்றது மாதிரி மற்ற சார்ட்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2023 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 2023 மட்டும்தான் நல்ல போல்டு கலரில் இருக்குது. 2024 வந்து டிம் கலரில் மாறி இருக்குது. ஸோ அதுபோல் இப்போ நான் 2024 செலக்ட் பண்ணால் 2024 மட்டும்தான் காமிக்கும், மற்றதெல்லாம் டிம் கலரில் மாறிடும். அதுபோல் ஒவ்வொரு சார்ட்ஸ்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதை தான் இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அதே இதை திரும்ப கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஓகே, பழைய வியூக்கு வந்துட்டேன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ஃபைலை சேவ் பண்ணும் போது உங்கள் லோக்கல் பாத்தில் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் இப்படி தான் இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் .pbix அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பவர் பிஐயோட ஃபைல். இதுவே நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறுன்றதை நான் காமிக்கிறேன். இதுதான் நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ண ஃபைல். அங்கே பார்க்கும்போது ஒரு ஃபைலாக இருந்தது, இங்கே 2 டைப்பாக பிரிஞ்சிருக்கு. அது என்னென்னா, ஒன்று வந்து விஷுவலைசேஷன் அதுக்காகவும், இன்னொன்று வந்து டேட்டா செட்
அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிமான்டிக் மாடல் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. சிமான்டிக் மாடல் அப்படின்னா நீங்கள் பண்ண இந்த விஷுவலைசேஷனுக்கு என்டையர் டேட்டாவும் இது உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் கொடுக்கறது தான் சிமான்டிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த விசுவலைசேஷனில் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் லிங்க் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது இதில் அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஆர் நேம் அதை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஜஸ்ட் என்னோட நேம் டைப் பண்ணேன், அதில் என்னோட நேம் ப்ளஸ் இமெயில் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்டென்னு கொடுத்தா போதும், அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடச்சிரும். அந்த ஆக்சஸ்க்கான டெடிகேட்டட் இமெயில் ஒன்று அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடும். அவங்க இமெயிலுக்கு வந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம எப்படி வியூ பண்ணோமோ அது போல் அவங்க ப்ரௌசரில் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணதை நான் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் பவர் பிஐ, பவர் பிஐனா என்னங்கிறத பார்த்தோம். அப்புறம் பவர் பிஐ ப்ராசஸ் ஃப்ளோ, பவர் பிஐ கோர் காம்பனன்ட்ஸ், பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் உள்ள மேஜர் ஏரியாஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு பவர் பிஐ பற்றி ஓவரால் பேசிக் நாலேஜ் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்ஸ் அதுதான் என்னோட மோட்டிவேஷன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.